Hello everyone, good evening. So today we are going to see stress and its types. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி என்ன பார்த்தோம். ஓகே, எலாஸ்டிசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், மறுபடியும் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணால் மறுபடியும் அது ஒரிஜினல் ஷேப்புக்கு போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரப்பர் பேண்ட் இருக்கு. ஓகே, இந்த ரப்பர் பேண்ட் என்ன பண்ணுறோம், இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா நமக்கு ஸ்ட்ரெச்சிங் ஆகுது, விட்டு என்ன நடக்குது, மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது. இதுக்கு பேர் தான் நம்ம எலாஸ்டிசிட்டி பார்த்தோம். ஸோ டுடே we are going to see stress and its types. ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is defined as the internal force or restoring force per unit area of the material. ஓகே, ஒரு மெட்டீரியல் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன நடக்குது, இந்த ஆப்ஜெக்ட் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகுங்களா, விட்டா என்ன நடக்குது, நமக்கு விட்டா the body goes to original position. ஓகே, ரிவர்ஸ்ல போறீங்களா, நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்ற ஃபோர்ஸ்க்கு பேர் தான் நமக்கு என்னது டிஃபார்ம்டு ஃபோர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன நடக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுதா, நமக்கு என்ன பண்ணுது, இப்போ நம்ம விட்டா என்ன நடக்குது, நமக்கு இப்போ ரிமூவ் பண்ணினா மறுபடியும் இந்த பாடி என்ன பண்ணுது, நமக்கு ரிவர்ஸ்ல போகுது இல்லை ஆப்போசிட்ல போகுதுங்களா, அந்த ஆப்போசிட்ல போறதுக்கு ஃபோர்ஸுக்கு பேர் தான் நமக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, இது இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் த மெட்டீரியல். ஓகே, ஸோ தட் பேர் யூனிட் ஏரியா. ஓகே, அது யூனிட் ஏரியா மீன் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ யூனிட் ஏரியா எவ்வளோ இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி. ஓகே, மிஸ்ட்ரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடி கட்டிட்டோம், அந்த மாடிக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா வெயிட் மேலே வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டிஃபார்மேஷன் வந்து கண்ணுக்கே தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரெஸ்ங்கிறது நமக்கு ஒரு இன்விசிபிள் பேராமீட்டர். ஆனால் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணலாம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் த டென்சார் குவான்டிட்டி. ஓகே, டென்சார் குவான்டிட்டினா இட் ஹேஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். ஓகே, ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது பேர் டென்சார் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ ஸ்கேலார் மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ தட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத என்ன சிம்பிளில் மென்ஷன் பண்ணோம்னா சிக்மா. ஓகே, சிக்மா இஸ் ஈக்குவல் டு இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, அப்ளைடு ஃபோர்ஸ் ஆர் இங்கே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஓவர் ஏரியானா நமக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் நத்திங் பட் பாஸ்கல். ஓகே, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாஸ்கல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ங்கிறது எதோட யூனிட், நமக்கு ஃபோர்ஸோட யூனிட். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகே, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எம்ஏ தெரியும். ஓகே, மாஸோட யூனிட் என்ன நமக்கு கிலோகிராம், ஆக்சிலரேஷன் யூனிட் என்ன நமக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓவர் நமக்கு மீட்டர் ஸ்கொயர் இங்கே இருக்கா, மீட்டர் ஸ்கொயர் போட்டுங்க. போட்டால் என்ன ஆகும், இந்த இங்கே ஒரு மீட்டர் இருக்கா, இங்கே மீட்டர் கேன்சல். ஓகே, அப்போ இந்த எம் என்ன பண்ணும், நமக்கு மேலே போகும்போது எம் பவர் -1 ஆகும். ஸோ தட் எம் பவர் -1, இந்த எஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், நமக்கு மேலே போயிடும் எஸ் பவர் -2. ஓகே, அப்போ கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2ங்கிறதா நமக்கு என்னது பாஸ்கல். ஓகேங்களா, இஸ் நத்திங் பட் பாஸ்கல். ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது இன்டர்னல் ஃபோர்ஸ் ஓவர் ஏரியா, அவ்வளோதான். ஓகே, 2 மார்க்ல கேட்டால் கண்டிப்பாக இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடன் ஸ்கேல் நேற்று பார்த்துருப்போம். ஓகே, இந்த உடன் ஸ்கேலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபோர்ஸ் அப்ளை பண்ண எனக்கு டிஃபார்மேஷன் ஆகுதுங்களா, டிஃபார்மேஷன் ஆகுதா, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரிமூவ் பண்ணோம், இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வருது இல்லை ஆப்போசிட்ல போகிறதுக்கு பேர் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் த மெட்டீரியல். ஓகே, அதனால தான் நம்ம அதை இன்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது 2 மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க, எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட் we are going to see டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவரை நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எழுதி வச்சிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட டைரக்ஷனை பேஸ் பண்ணி வி கேன் கிளாசிஃபைட் அஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ல கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தட் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆர் டிஃபார்ம்டு ஃபோர்ஸ். ஓகே, அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டிஃபார்ம்டு ஃபோர்ஸ். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கிறவங்க ஏதாவது ஒன்றா மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி ஸ்ட்ரெஸ் கிளாசிஃபைட் அஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ் என்ன பண்ண நம்ம there are 2 types of பிரிக்கிறோம். ஓகே, மேஜர்லி. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்சியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்டியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, ஒன்று இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்க்க தான் இவ்வளோ பெருசு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், இந்த ஆப்ஜெக்டோட லென்த் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்.
ஓகே, அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னு பார்த்தா டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் சியரிங் ஸ்ட்ரெஸ்னா ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸோட டைரக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகேங்களா, அதாவது நம்ம என்ன பண்றோம் பேரலல் அந்த ஃபோர்ஸ் என்ன பண்றோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலலா அப்ளை பண்றோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, ஓகே இங்க பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஓகே, நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகே, இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா கொடுத்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா அப்ளை பண்ணா அது நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் சியரிங் ஸ்ட்ரெஸ்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலலா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸுக்கு பேரலலா அப்ளை பண்ணா அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது, நமக்கு டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் சியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த மாதிரி இப்படி இருக்குன்னா நமக்கு என்ன பண்ணும் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஓகே சர்ஃபேஸ்லயே அப்ளை பண்ணணும், சர்ஃபேஸோட direction. Okay, the force is applied along the direction of the surface of the body, that is called as tangential stress. The force is applied perpendicular to the surface of the body, that is called as normal stress. Okay, இப்போ என்ன நடக்கும் பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ்க்கு நம்ம பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன நடக்கும், நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்ன நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, லென்த் வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, லென்த் வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆனா அதுக்கு பேரு நமக்கு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, லென்த் வைஸ் சேஞ்ச் ஆனாவே அதுக்கு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி இந்த பக்கம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் நமக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து இது ஒரு டைரக்ஷன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் அப்ளை பண்றோம், அப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் அப்ளை பண்றோம், அப்புறம் இந்த பக்கம் சர்ஃபேஸ்க்கு இந்த பக்கம் எல்லா சர்ஃபேஸ்க்கும் நமக்கு பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன நடக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வால்யூம் வந்து குறையும். ஓகேங்களா, கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் வால்யூம் ஸ்ட்ரெஸ் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வால்யூம் வந்து என்ன ஆகும், நமக்கு வால்யூம் ஃபுல்லா அப்படியே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு வால்யூம் ஸ்ட்ரெஸ் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இப்படி போட்டோம்னா இந்த பக்கம் அப்ளை பண்ணோம், அந்த பக்கம் அப்ளை பண்ணோம், எல்லா பக்கமும் அப்ளை பண்ணினா என்ன நடக்கும், அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து என்ன ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் வால்யூம் ஸ்ட்ரெஸ் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு அதோடைய லென்த் மட்டும் நமக்கு என்ன ஆகும், நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, லென்த் மட்டும் சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஓகே, டியூ டு அப்ளைடு ஃபோர்ஸ் ஆர் டிஃபார்ம் ஃபோர்ஸ். ஓகே, இந்த லென்த்ல நமக்கு என்னன்னா there are classified into two types. Okay, longitudinal stress are classified again to two types, tensile stress and compressive stress. Tensile stressனா ஒண்ணும் கிடையாதுங்க, நீங்க longitudinal stressனா என்ன சொன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட லென்த் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த சேஞ்ச் ஆகிற லென்த் வந்து நமக்கு அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆனா அது டென்சில் ஸ்ட்ரென்த், அதோட லென்த் டிக்ரீஸ் ஆனா அதுக்கு பேரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அவ்வளவுதான். நம்ம 90s கிட்ஸ் தான் தெரியும் நமக்கு என்ன ஆசை சாக்லேட் காய் இருக்கு இல்லைங்களா, சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாக்லேட் காயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் இழுப்போம், நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போவோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் கொடுத்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேர் தான் நமக்கு டென்சில் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதே ஆப்ஜெக்டோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோதிரம் செய்கிறாங்க, ரிங்கு செய்கிறாங்க, செயின் செய்கிறாங்க, அந்த மாதிரி வந்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நகைப்பட்டறையில் அந்த கோல்டு இருக்குங்களா, கோல்டு என்ன பண்ணுவாங்க கம்பி நீட்டுவாங்க. கம்பி நீட்டத்துக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கோல்டு பீஸ் இருக்குன்னா அது கம்பி நீட்டுற மிஷினில் போட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதோட லென்த்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஓகே, அப்போ எந்த அளவுக்கு லென்த் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம், டென்சில் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அதோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு பேர் நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேஃப்டி மெட்டீரியல்ஸ்லாம் செய்கிறாங்கல்ல, சேஃப்டி மெட்டீரியல்ஸ்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் போடும்போது சேஃப்டி மெட்டீரியல் போடுவாங்க. ஓகே, அந்த சேஃப்டி மெட்டீரியல் போடும்போது என்ன கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இதுக்கு பேர் நமக்கு டென்சில் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன நடக்குது பாருங்க, இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போதா, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா இதுக்கு பேர் தான் நமக்கு டென்சில் ஸ்ட்ரெஸ், வேற ஒன்றும் கிடையாது. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா அதோட லென்த் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, இங்கே வால்யூம் ஸ்ட்ரெஸ்னா நம்மளுக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோ. ஸோ இதை நீங்க பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் we are going to see definition. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. அந்த ஃபோர்ஸ் பை அப்ளை பண்ற ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா அது நார்மல் ஸ்ட்ரெஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ் பாடியோட சர்ஃபேஸ்லேயே பேரலா இருந்துச்சுன்னா ஓகே, இங்க பெர்பெண்டிகுலர், இங்க பேரலல்னு போட்டுருக்கேன். ஓகே, so the applied force parallel or along the surface of the body, that is called as tangential stress or shearing stress. இங்க என்னன்னா மெயினா இந்த shearing stress அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் டாப் சர்ஃபேஸ்க்கும் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஓகே, ஆங்கிள் கிரியேட் ஆனாலும் என்ன நடக்கும்னா இங்க ஒரு
பாடியோட ஷேப் தான் மாறும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் வந்து மாறவே மாறாது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ சியரிங் ஸ்ட்ரெஸ்ல வால்யூம் என்ன பண்ணும், நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, அது வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் தெர் ஆர் கிளாசிஃபைட் அகைன் டூ டைப்ஸ். ஓகே, லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் அப்புறம் வால்யூம் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்னானது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது லென்த் சேஞ்ச் ஆகும். ஓகே, சேஞ்ச் ஆகிற லென்த் வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆனால் அது டென்சில் ஸ்ட்ரெஸ், லென்த் டிக்ரீஸ் ஆனால் அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். வால்யூம் ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம், அதோட வால்யூம் ஃபுல்லாக நம்ம என்ன நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு வால்யூம் ஸ்ட்ரெஸ். ஓகே, இதுதான் நமக்கு சிம்பிளாக நம்ம பார்த்துக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வேர் வேண்டியது இதுலேயே டெஃபினேஷன் எனக்கு பார்த்தலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க நான் டெஃபினேஷன் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தட் நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ when the applied force is perpendicular to the surface of the body. ஓகேங்களா, surface of the body it is length or volume வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த லென்த் நமக்கு சேஞ்ச் ஆனது லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம். வால்யூம் சேஞ்ச் ஆனது நமக்கு என்னது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இஸ் சேஞ்ச். ஓகே, லென்த் இல்லாட்டி நமக்கு வால்யூம் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அதே ஃபோர்ஸ் அப்ளைட் பண்ற ஃபோர்ஸ் வந்து parallel or along the surface of the body, that means that is called as நமக்கு tangential stress or shearing stress, where the volume of the object does not change. Okay, so that when the applied force is parallel or along the, இங்க வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கிறவங்க என்ன பண்ணணும், parallel போடுங்க இல்லாட்டி along the போடுங்க. ஓகே, ஏதாவது ஒன்று மட்டும் போடுங்க. ஓகே, ஸோ parallel or along the surface of the body, then the applied stress பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு tangential stress ஆர் நமக்கு சியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன நடக்கும்னா இந்த பாட்டம் இந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும் என்ன நமக்கு இப்படி தள்ளி போகும். ஓகேங்களா, மூவ் பண்ணும். ஓகே, அப்போ என்ன நடக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஓகே, ஆங்கிள் தான் கிரியேட் ஆகும், ஷேப் தான் நமக்கு மாறும், வால்யூம் மாறாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சியரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ். இது அப்படியே நமக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே ஒரு டைம் படிச்சுங்க, ஒரு டைம் அப்படியே நோட் எழுதி வச்சுங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க அடுத்தது எழுதி வச்சிருக்கேன். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா லாங்கிடியூடினல் என்னது நமக்கு எல் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எல் நான் வச்சு எல் ஏன் வச்சுக்கணும், நமக்கு லென்த் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். The change in the length of the body by the applied force, that is called as longitudinal stress. Okay, so when the applied force increases the strength, increases the length of the body, that is called as tensile stress. Okay, so if the applied force of the body increase in the object oda length நமக்கு increase ஆனா அதுக்கு பேர் நமக்கு tensile stress. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜவுக்காய்க்கு நான் வச்சுங்க. ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆனா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போதில்லை, அவ்வளோதான். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா அதோட லென்த் என்ன நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் எழுதணுமானா கிடையாது. ஓகே, நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கான்செப்ட் வந்து மாறக்கூடாது. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படி கூட நீங்க முடிக்கலாம். ஓகே, லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் பை த அப்ளைடு ஃபோர்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் டென்சில் ஸ்ட்ரெஸ். ஓகே, அடுத்து லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் by the applied force, that is called as compressive stress. Okay, length of the object decreases by the applied force, that is called as compressive stress. அப்படி கூட நீங்க எழுதலாம், நான் எழுதி போட்ட மாதிரி எழுதலாம். Okay, if the applied force is the applied force of the body, if the applied force of the body decrease in the object உடைய, okay, opposite s போட்டிருக்கேன். Okay, object உடைய length நமக்கு decrease ஆச்சுன்னா, ஓகேங்களா, decrease in the object length, this stress is called as compressive stress. ஓகேங்களா, இங்க டிக்ரீஸ் இங்க இன்க்ரீஸ். ஓகே, இன்க்ரீஸ் ஆனா டென்சில் ஸ்ட்ரெஸ், லென்த் டிக்ரீஸ் ஆனா நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் மட்டும் பார்த்தலாம். ஓகே, அதுவும் பார்த்துட்டோம், டெஃபினிஷன் மட்டும் பார்த்தலாம். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படி இல்லாட்டி எழுதி வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க ஃபைனல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதாவது வால்யூம் ஸ்ட்ரெஸ் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ். ஒன்றும் இல்லை, வால்யூம் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபோர்ஸை வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸை வந்து எல்லா பக்கமே அப்ளை பண்ண என்ன நடக்கும், நமக்கு அந்த ஆப்ஜெக்டோட நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வால்யூம் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ when the applied force acts in all the dimension, ஓகேங்களா, in all the dimension of the object, the volume of the object changed. ஓகேங்களா, வால்யூம் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ this stress is called as volumetric stress or bulk stress. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிருக்கேன். டைரக்டா நமக்கு வந்து டைம் இல்லை, கடைசியாக ஒரு லைன் எப்படி எழுதுறது அப்படின்னா வால்யூம் ஆஃப் த பாடி சேஞ்ச்டு
பை த அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, அவ்வளோதான். நமக்கு எல்லா டைரக்ஷனையும் அப்ளை பண்ணும்போது அதோட வால்யூம் என்ன வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுதான் நமக்கு வால்யூம் ஸ்ட்ரெஸ் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ். நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறது தான், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணவே முடியாது ஃபிசிக்ஸில். ஓகே, ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு பாரோமீட்டர் இருக்குது, மானோமீட்டர் இருக்குது, எவ்வளோ இருக்குது எவ்வளோ ப்ரெஷருங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஆனால் ஒரு மெட்டீரியலுக்குள்ளே நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி ஸ்ட்ரெயின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கே பார்த்து இது பார்த்தலான்னு பார்த்தேன், பட் என்னன்னா வீடியோ டைமிங் லென்த் வந்து அதிகமானால ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயின் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.